எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் ஒரு சில இது கேட்டிருந்தாங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயும் பர்சனலாக ஒரு சில பேர் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் தகவல் தெரியணும். அவங்ககிட்ட கேட்டதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போது ஒரு ஏஜெண்ட் மூலமாக இங்கே வர்றாங்கன்னு வைங்களேன். ஏஜெண்ட் மூலமாக வர்றாங்கன்னா அவங்கள முழுசாக நம்பி நம்ம இங்கே வரலாமா, இல்லை வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறையா பேர் ஏஜெண்ட் மூலமாக வந்தவங்க இங்கே வந்து என்கிட்ட புலம்பவும் செஞ்சாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் நான் சொல்கிறேன், அவர் பேர் எதுவும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. நேற்று தான் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். பிரதர், நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், நான் சூப்பர் மார்க்கெட் மேனேஜர்னு சொல்லி எடுத்தாங்க, நான் மேனேஜராக இங்கே வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, எல்லா வேலையும் நான் தான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏஜெண்ட் மூலமாக வர்றீங்க அப்படின்னா முன்னாடி கேட்டுருங்க. இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்களா, யூடியூப்பில் இது மாதிரி வீடியோஸில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த இது பற்றின ஊரை பற்றின முழு தகவலையும் கேட்டுக்கோங்க. வேலையை பற்றின வந்து கேட்டுக்கோங்க. வேலை எப்படின்னா, மேனேஜர் தான் இங்கே ரோல், ஆனால் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும். A to Z நின்று எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது இங்கே உள்ளவங்க எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறவங்க இங்கே எல்லாருமே இப்படி தான் நடக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் மேனேஜர்னு சொல்லி வரவங்க, மேனேஜர்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் மேனேஜர். அதுதான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்க பிடிச்சும் பண்ணுறாங்க, பாதி பேர் பிடிக்காமையும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அமையிற இடத்த பொறுத்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முழுசாக ஏஜெண்ட்டை நம்பாதீங்க. சப்போஸ் ஏஜெண்ட்டு ஒரு நம்பி வரீங்கன்னா, நம்பிக்கையானவங்க வந்து உங்கள்கிட்ட அதிகமாக பணம் வாங்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னது, 1,00,000 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். குறைஞ்சது கம்மியாக 35,000 40,000 வந்தவங்களும் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஏஜெண்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்கள மூலமாக வரலாம் தாராளமாக. இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வரலாம். தயவு செஞ்சு யாரும் பணத்தை அதிகமாக கட்டிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்காது. அவங்ககிட்டே தெளிவாக கேட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு சில ஏஜெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க, வேலை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நீங்கள் தான் மேனேஜர், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. இருக்குது. இப்போது இங்கே போனாலுமே வேலை கஷ்டமாக தான் இருக்கும். ஈஸியாலாம் காசு கொடுத்துட மாட்டாங்க. வேலை இப்போ நான் பார்க்குறது ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தாலுமே எனக்கும் ஒரு சில ப்ரெஷர் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, நானும் அதை மேனேஜ் பண்ணணும். எல்லாருமே அதே மாதிரி தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க வந்து கஷ்டப்படத்தான் செய்வாங்க. கஷ்டப்பட்டால் தான் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக எங்கேயும் போய் வெளிநாட்டில் போனால் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், ஈஸியாக நிறையா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நிறையா வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற கூலி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் யாரையும் எதுவும் தப்பாக சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா, வேலையை பிடிச்சி பண்ணுங்கள். இங்கே வந்துட்டாலும் சப்போஸ் இங்கே நான் மேக்ஸிமம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. 25,000 35,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இங்கே ஒரு சில நல்ல கம்பெனிஸ் இருக்குது, அதில் ட்ரை பண்ணிங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு 40,000 50,000 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அக்கௌண்டண்ட்டு உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு சில அப்டேட் இருக்குதுன்னு அதை அப்புறமா வீடியோஸை போடுறேன். இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சு வந்து மழை, ஏசி ஓடுது, நீ இது எனக்கு இதாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று, இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரை இந்த ஊரில் நான் பார்த்தேன். அவர் வந்து கை கொடுத்து, பிரதர் நீங்கள் தானே முன்னாடி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தீங்க, இப்போ வந்து வெயிட்டு குறைஞ்சிட்டிங்க அப்படின்லாம் கேட்டு நான் பண்ணியிருந்தார். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார் போல். அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், அவரையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அவரும் நிறையா கிட்டத்தட்ட 500 வீடியோஸ்கிட்ட போட்டிருக்காரு ஸ்பெஷல்ஸை பற்றி. அவரையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அவரும் எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தகவல் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி கூட ஏதாவது பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஏஜெண்ட்டை நம்பாதீங்க. ஃபஸ்ட் நம்பிக்கையான ஆள் அனுப்பியிருக்காங்க, அதில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்கள மட்டும் நம்புங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி வாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஏஜெண்ட்னா 1,00,000 கொடுத்து இங்கே போகணுமே, இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி கூப்பிட்றாங்கல்ல, அவங்கள்ட்ட தயவு செஞ்சு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு
ஏஜெண்ட்டு சென்னையிலேருந்து ஒரு ஏஜெண்ட் 5 பேரை, ஆனால் அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். 5 பேரை வந்து இங்கே விசாவில், என்ன விசாவில், டூரிஸ்ட் விசாவில் வந்து நான் வேலை வாங்கி தர்றேன். இங்கே வந்து வேலை தேடுற மாதிரி 15 நாள் வந்து தேடி அப்படி கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதா வந்து ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அது மாதிரி டிக்கெட் போட்டிருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் தயவு செஞ்சு அது மாதிரி வராதிங்க, இங்கே தெரிஞ்சால் பெரிய சிக்கலாகும். அந்த மாதிரி ஏஜெண்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்கள நம்பி டூரிஸ்ட்டில் வந்து நீங்கள் வேலை தேடாதீங்க. கண்டிப்பாக இது துபாய் அந்த மாதிரி கண்ட்ரிஸில் நம்ம போய் வேலை தேடுற மாதிரி இது கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா 15 நாளில் இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போயிடணும். டூரிஸ்ட் விசாவில் வந்தால் இங்கே வந்து நீங்கள் வேலை தேடுறது தெரிஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. இவ்வளோதான். மற்ற வீடியோஸ் நம்ம கன்டினியூஸாக போடுறோம். நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.